Hello friends, welcome to Ronnie Tailors. Product design can என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து நான் ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீடுக்கு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். பீட்ஸ் சுகர் பீடு வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. இந்த 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் போடுறப்ப நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணுன்ட்டு இல்லை. திரும்ப ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். டாட் மட்டும் போட்டுக்கலாம். இந்த இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு. இதுக்கு நேராக வந்து நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒரே லைனில் வர்ற மாதிரி போடணும். ஸ்டோன் போடுறது இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க, கீழே விழாது. கிளாத்தோட நல்லா ஒட்டிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உள்பக்கம் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா கூட இந்த ஹீட்டில் வந்து நல்லா ஒட்டிக்கிடும். இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப்புக்கு வர்றது மாதிரி இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதை வச்சு எல்லாமே கட் பண்ணிக்கணும். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டோனை சுற்றிலும் போட்டுக்கலாம். நீடில் வந்து ஸ்டோனை ஒட்டில் உள்ளே போட்டுக்கலாம்.
இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஜர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ஸ்டோன்லாம் போட்டுட்டு இந்த லைனில் வந்து வி ஷேப்பில் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பீட் போடும்போது குழப்பாமல் இருக்கும். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு டியூப் பீடு, திரும்ப ஒரு ஆன்டிக் பீடு. ஒரு லைன் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கிளிப் ஸ்டோன் போடுறேன். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். நெக்குக்கு வந்து சேம் பார்டர் லைன் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.